எல்லோரும் ஆச்சரியம். முதல் நாள் கருணா சந்தித்தார், இரண்டாவது நாள் எப்படி அவருக்கு சீட்டு கிடைத்தது? இது வேறு இந்த தமிழகத்திலே அல்ல, இந்தியாவிலே வேறு எந்த ஒரு அரசியல்வாதியிடத்திலே யார் ஒருவரும் என்னை போன்ற ஒரு நடிகர்கள் ஒரு சீட்டு பெற்றிருந்தால் இதை யாரும் இவ்வளவு ஆச்சரியமாக பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அம்மா என்கின்ற காரணத்தால் தான் அவர் எப்படி இவருக்கு கொடுத்தார், இவருக்கு என்ன அதற்கு தகுதி இருக்கிறது என்றெல்லாம் என் மீது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அம்மா அவர்களிடத்திலே அழைத்து கேட்ட பொழுது, தம்பி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். என் சமூக ரீதியான ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். என் சமூக ரீதியான இளைஞர்களை எதிர்காலத்திலே கல்வி ரீதியாக 1995 நந்தனத்திலே பசும்பொன்னாருடைய சிலையை திறந்து கல்லர் மறவர் கனத்ததோர் அகமுடையர் 3 பேரையும் தேவரினம் என்று அறிவித்த நீங்கள் உங்களுடைய அரசாணையை நீங்கள் நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிர்காலத்திலே கல்வி ரீதியான அடிப்படை உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புகளிலே இடம்பெறுவதற்கு உங்களை தவிர வேறு யாரொருவராலும் அதை இந்த சமூகத்திற்கு செய்ய முடியாது என்று கேட்டேன். அதற்கு அம்மா அவர்கள் சொன்ன பதில், என்றைக்கு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தீர்களோ அது அன்றைக்கே உங்களுக்கு கிடைத்ததாக இருக்கட்டும், மற்றதை நீங்கள் அமைச்சரிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது இன்று வரை என் காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட தேர்தல் காலங்களிலே அவருடைய புகழையெல்லாம் பெருமைகளை எல்லாம் சொல்லித்தான் இந்த இடைத்தேர்தலில் நான் வாக்குகள் சேகரித்தேன். உலகத்திலே பிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்களுக்கு மத்தியிலே கூட யாரொருவர் சிந்தனையிலும் சிந்திக்காத வகையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து உதிர்த்த வார்த்தைகள், மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களிலேயே செயல்படுத்தி 1991 இருந்து 2016 வரை 25 ஆண்டு காலங்கள் ஆட்சியாளராக, எதிர்க்கட்சி தலைவராக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவருடைய வாழ்வியல் இந்த மண்ணிலே விதைத்த விதையாக இருக்கும்.